இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரதீஷ் ரகுநந்தன் டைரக்ஷன்ல தியான் ஸ்ரீனிவாசன், இந்திரன், துர்கா கிருஷ்ணா நடிப்புல வெளிவந்திருக்கும் உடல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னமோ தெரியலீங்க, வர வர மலையாள சினிமாவை பத்தின மோகம் நமக்குள்ள அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அந்த மூவிஸ் எடுத்து பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மூவிஸ் ரிலேட்டடா கேட்கவும் பார்க்கவும் பிடிச்சவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெல்கம் டு யூ2. இது உங்களுக்கான உள்ளூர் டு உலக சினிமா. இந்த கதை கிட்டத்தட்ட கொரோனா லாக்டவுன் டைம்ல நடக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ நம்ம படத்தை ஓபன் பண்ணதும் ஷைனி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட புருஷன் வேலையோட காரணமா வேற ஒரு நகரத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது இவளோட கான்வர்சேஷன்ல நமக்கு தெரிய வருது. இவளுக்கு கிரண்ன்ற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ தியான் ஸ்ரீனிவாசன். இவங்க ரெண்டு பேருமே நோட் பண்ணிக்கோங்க. இவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னன்னா டபுள் மீனிங்ல ரெண்டு பேருமே கடலை போட்டுக்கிட்டு புருஷனுக்கு தெரியாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்களோட ரெகுலர் ஒர்க். கிரணும் ஷைனியும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ரொம்ப அன்யூஷுவலா இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க போல. அது கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுது அப்படின்றதாங்க நமக்கு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிரண் ஷைனி கிட்ட கேக்குறான், ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு ஷைனியை பார்த்து கேட்க, அதுக்கு ஒரு மாதிரி ஷைனி ஹாப்பி ஆகி திடீர்னு அப்செட் ஆகுறா. ஏன் என்ன ஆச்சுன்னு அவன் போன்லயே கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஷைனி வந்துட்டு, இல்ல எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, 2 to 3 days வெயிட் பண்ணு, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு கிரண் சொல்றான், ஓகே நேர்ல தான் மீட் பண்ண முடியல, ஜஸ்ட் வீடியோ கால்லே அது வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஷைனி ஓகே சொல்லிட்டு பார்த்தா அடுத்தது டவலோட நம்ம ஷைனி பாத்தீங்கன்னா பெட்ரூம், ஹால், கிச்சன் அவங்களால முடிஞ்சது வீடியோ கால்ல எவ்வளவு காட்ட முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம இந்திரன் அவர்களை காட்டுறாங்க. அவர் ஒரு பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் ஷைனியோட மாமனாரு. அங்க ஒரு குட்டி பையன் விளையாண்டு இருக்கானே, அந்த பையன் தான் வந்து ஷைனியோட பையன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதே சேம் டைம் பெட்ரூம்ல வந்துட்டு அவங்க மாமியார் உடம்புக்கு முடியாம படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேர் டேக்கரும் இருக்கிறாங்க. நம்ம ஷைனி வந்துட்டு இந்த மாதிரி கிரண் கூட டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால மாமனார் மேலையும் மாமியார் மேலையும் அவ்வளவோ அக்கறை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் புருஷனுக்கு எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு கேர் டேக்கர் வச்சு அவங்கள பார்த்துட்டு இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு பொண்ணு தன்னோட மாமியாரை பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் வச்சு வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் ஆனா எல்லாருக்கும் சாத்தியம்னு சொல்ல முடியாது. நம்ம ஷைனி அவங்களோட மாமனாரையும் மாமியாரையும் ஃபேமிலி வந்து பார்த்துட்டு ஒரு கேர்டேக்கர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த பொண்ணு தான் இந்த கேர்டேக்கர். இவங்க பேரு ரீனா. 24 மணி நேரமும் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க மாமனாரையும் மாமியாரையும். நம்ம ஹீரோயின் ஷைனியோட மாமனார் பேரு குட்டச்சன். இவருக்கு தன்னோட பொண்டாட்டி மேல அவ்வளவு உசுறு, காதலுக்கு கண் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம குட்டச்சனுக்கு ஒரு கண்ணு தெரியாது, காதும் சரியா கேட்காது. அதனால யாராவது அவர்கிட்ட பேசணும்னு வந்தாலே ரொம்பவே சத்தமா பேச வேண்டியது இருக்கும். காது சரியா கேட்காது இல்லைங்களா, அதனால ரொம்பவே சத்தமா பேசினாதான் அவருக்கு புரியும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நம்ம நாயகி ஷைனிக்கு மாமியார் சுத்தமா பிடிக்காது, மாமனாரையும் பிடிக்கவே பிடிக்காது. 24 மணி நேரமும் ஆடியோ வீடியோன்னு அவளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கே இந்த கிரண் கூட பேசிக்கிட்டும் அதையும் இதையும் காட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்றது மட்டும் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் ரொம்பவே வயசானவங்க, உடம்புக்கு பிரச்சனை வேற. இந்த விஷயம் இவளுக்கு ரொம்பவே பாசிட்டிவா, அதாவது இவ இன்னொரு பையன் கூட கடலை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறா. இப்படி போயிட்டு இருக்கிற அந்த சமயம் பார்த்து லாக்டவுன் முடிய இத்தனை நாளா மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டு நம்ம கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா ரீனா, அவங்க அந்த மாசத்தோட சம்பளத்தை வாங்கிட்டு இனிமே நான் வரமாட்டேன், வேற வேலைக்கு போறேன், நீங்களே பாத்துக்கோங்கன்னு ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு போறா. ரீமா இனிமே வருவாளா மாட்டாளா, அவ வரலனா இந்த பெருசுகளை என்ன பண்றது, புருஷனுக்கு எப்படி பதில் சொல்றது, இவ்வளவு நாளா தனக்கு பிடிச்சு கிடைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த இந்த லைஃப், இந்த ஃப்ரீடம் இனிமே கிடைக்காம போயிடுமோன்னு நம்மளோட ஹீரோயின் ரொம்பவே சேடா ஃபீல் பண்றா அப்படின்றது அவளோட ரியாக்ஷன்லயே நமக்கு தெரியுது. அந்த சமயத்துல ரீமா அவளுக்கான சேலரியை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அவ கிளம்புனதுக்கு அப்புறம் மாமனார் கூட சேர்ந்து உடம்புக்கு முடியாத மாமியாரும் பாத்துக்க முடியாம எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் ஆயிட்டே இருக்கிற நம்ம ஷைன். அதாவது யூசுவலாவே வந்துட்டு உடம்பு முடியாம ஒருத்தவங்க படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காயங்களோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் இவளுக்கு ரொம்பவே டிப்ரெஸ்டையும் டென்ஷனையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சமைக்க போனா சமைக்க பிடிக்கல, சாப்பிட போனா சாப்பிட பிடிக்கல, இப்படி ரொம்பவே அப்செட்டாவும் டிப்ரெஸ்டாவும் இருக்கா. அதே சமயத்துல கிரண்ட போன் போட்டு அவளோட டே டு டே லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே கிரண்ட ஷேர் பண்றா. இன்னைக்கு நடந்ததையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே எனக்கு டிப்ரெஸ்டா இருக்கு, என் பையனையும் பார்த்துக்க முடியல, ஃபேமிலியும் பார்த்துக்க முடியல, அதனால நான் வந்துட்டு என் பையனை என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கிரண்ட சொல்ல, கிரண் ஓ அப்படியா, ஓகே உன் பையனை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு, நமக்கும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆளா எவ்வளவு சீக்கிரம் குறையுதோ அப்பதான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லி அவளை இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறான். இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ணலாமான்னு அப்படியே போற போக்குல ஷைனி கிட்ட கேட்க, ஓகே என் பையனை நான் வந்து வீட்டுல விட்டுட்டு சொல்றேன், நீ இன்னைக்கு நைட்டு வந்துரு வீட்டுக்கு ஷைனி கிரண் சொல்றான். கட் பண்ணி ஓபன் பண்ணா ஷைனி தன்னோட மாமனார் கிட்ட பையனை போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறா. ஆன் தி வேல நம்மளோட கிரண் ஷைனியோட கார் போகிறத பார்த்துட்டு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நிக்கிறான். அப்போ அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் சொல்றான், ஷைனியை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு ஷைனிக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ்
இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா மார்டின் காம்பவுண்ட் எகிரி குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தது ரொம்ப மோசமா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ கிரண் அவ ரொம்ப நல்லவ, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சண்டைக்கு போறான். ஷைனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அந்த சமயம் பார்த்து அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம கிரணை டைவர்ட் பண்ணி கிட்ட கூப்பிட்டு வரான். அதுல இருந்து தெரியுது கிரணுக்கும் ஷைனிக்கும் இருக்கிற சீக்ரெட் அஃபேர் இவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல, அதனாலதான் அவனை வந்து டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றான்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே சன்லைட் போகுதுங்க. சன்லைட் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஷைனியோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஷைனியும் அதே மாதிரி கால் பண்றான். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, சோ டைம் வேஸ்ட் பண்ணாத, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்ல நம்மால ஓட்ட வடைக்கு ஆசைப்பட்டு ஃப்ரெண்டு கவின் கூட பைக்ல சும்மா சிட்டா பறந்து போறாப்லங்க. அந்த கும்மு இருக்குல்ல போனவன் தன்னோட ஃப்ரெண்ட காவலுக்கு நிப்பாட்டிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து போறான். நடந்து போன நம்ம ஹீரோ கிரண் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு பின்பக்கமா போய் நிக்க, அங்க வந்து ஆல்ரெடி அவ கதவை ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கா அப்படின்னு தெரிய வர ஹீரோவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பெட்ரூம்குள்ள போன உடனே கிரணை பார்த்துட்டு ஷைனி கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷைனி மேல ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது, என்னடி இது வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிரண் ஷைனியை பார்த்து கேட்க, உடம்புக்கு முடியாத மாமியாரை பாத்துக்கிறதுனால அவங்க மேல இருந்து வர்ற வாடை தான் என் மேல வந்துட்டு இருக்கு, இதை எப்படி சமாளிக்க போறேனே தெரியல, எனக்கு ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகுனா தான் ஏற்கனவே உங்ககிட்ட போன்லயே சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் புலம்ப, இந்த லைஃப்ல இருந்து நான் எப்படியாவது வெளியில வரணும், இதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கிரண் வந்துட்டு ஷைனியை பார்த்து ஷாக் ஆகி கேட்கறான், என்ன பிளான் அப்படின்னு கேட்க, மாமியாரை போட்டு தள்ள போறேன், அதாவது மாமியாரை கொலை பண்ண போறேன், மாமியாரை கொலை பண்ணிட்டா அவங்க மேல வர்ற அந்த பேட் ஸ்மெல் என்ன தாக்காது, கொலையா அப்படின்னு நமக்கு ஹீரோ கிரண் ஷாக் ஆக, உடம்புக்கு முடியாம படுத்திருக்கும் தாய் கழுவி உசுரை எடுத்துட்டா கொஞ்ச நாள் இருக்கிறவங்க எல்லாரும் அழுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, நானும் ஹாப்பியா என் லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டும் கிரணும் ஷைனிக்காக ஓகே சொல்லிடுறான். ஹீரோ கிரண் ஓகே சொன்ன அடுத்த நொடியே அதையும் இன்னைக்கே இப்பவே பண்ண போறோம், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வழி தெரியாத கிரண் ஓகே சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே மாமியாரோட ரூமுக்குள்ள போறாங்க. பார்த்தா மாமியார் உடம்புக்கு முடியாதனால படுத்து இருக்கிறாங்க. ஷைனி தன்னோட சுடிதார் ஷாலை எடுத்து அவங்க மாமியார் கழுத்துல வச்சு நெரிக்க, மாமியார் வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்ச உடனே ஷைனி தான் வந்துட்டு கொல்ல போறான்னு நினைச்சு அவங்களால பேசக்கூட முடியலீங்க. என்ன கொடுமை பாத்தீங்களா, அவங்களால பேசக்கூட முடியல, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி போகுது. ஆனா இவளுக்கு அந்த கோபம் வெறி எல்லாத்தையும் வச்சு கழுத்தை நெரிக்கிறா. பத்தாவதுக்கு ஹீரோ கிரணி வச்சு நெரிக்க சொல்றான். அதே இடத்துல மூச்சு முட்டி அந்த மாமியார் அந்த தாய் கிழவி இறந்து போயிடுறாங்க. தாய் கிழவியோட உசுறு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்ல போய் நின்னு அழுவுறாங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடி தெரியல, கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆனா வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திருப்போ ஹீரோ கிரண் வந்து அவ பக்கத்துல வந்து நிக்க, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது, போலீஸ் ஏதாச்சும் வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ஏதுனே தெரியல, நீ சொன்ன கொலை பண்ணியாச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஷைனி கண்ணை தொடச்சிட்டு நீ ஒன்னும் கவலை நான் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி மாமியாரோட ரூமுக்கு போய் பார்த்துட்டு அழுது சமாளிச்சிருவேன், அவங்களும் ரொம்ப வருஷமா படுத்த படிக்காதானே இருக்கிறாங்க, அதனால உடம்புக்கு முடியாம இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊரு நம்பிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு ஷைனி சொல்றதை கேட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு வந்து பதட்டத்துல பாட்டி செத்துடுச்சா இல்லையா நம்ம சரியா பார்த்தோமான்னு எனக்கு ஒரு டவுட் வருதுன்னு கேட்க, இவன் சொன்னதை கேட்டு ஷாக்கான ஷைனி கன்ஃபியூஷன் ஆகுறா. என்னடா சொல்ற, சரி எதுக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு தாய் கிழவியோட ரூமுக்கு கிரணை கூட்டிட்டு போறா நம்ம ஷைனி. போன இடத்துல இவங்க கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த ஷாலு அந்த மாமியார் அந்த தாய் கிழவியோட கழுத்துல இல்லாத பார்த்து ஷைனியும் கிரணும் ரொம்பவே ஷாக் ஆகி போறாங்க. திரும்பவே ஒருவேளை நம்ம ரூம்ல மறந்து வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் செக் பண்றா. அங்க பார்த்தாலும் அந்த ஷாலை காணும். அப்பதான் ஷைனிக்கு ஒரு பயம் வருது, ஒருவேளை அந்த ஷாலை நம்ம மாமனார் குட்டச்சமா எடுத்திருப்பாரோ, அவர் இந்த ஷாலை எடுத்திருந்தா நம்ம கொலை பண்ணது அவர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாகறா. இதனால சந்தேகப்பட்டு குட்டச்சனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க ரெண்டு பேருமே. அங்க குட்டச்சன் பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த ஷாலையும் தேடி பாக்குறாங்க, அந்த இடத்துல இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஷைனி அவளோட பெட்ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பிரஷர் ஆனதுல ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெடி ஆகி அப்படி இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கொலையும் பண்ணிட்டு ரெண்டாவது ரவுண்டு உங்களுக்கு கேக்குது, என்னடா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. கொலை பண்றதை விட கொய்யால உங்களுக்கு குசும்பு கேக்குதுங்களா, மேட்டர் முடிஞ்ச கையோட சரி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ வீட்டுல இருந்தா செட் ஆகாது, ஹீரோ வந்து வெளில அமிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறதுக்கு போனா கதவு பின்பக்கமா பூட்டி இருக்கிறது நோட்டீஸ் பண்றா. என்னடா இந்த கதவு திடீர்னு பூட்டிருக்கு, ஒருவேளை குட்டச்சன்னா வந்துட்டு தூக்கத்துல தெரியாம பூட்டிருப்பாரு, இல்ல நைட்ல தெரியாம பூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு பக்கம் போனா அங்கேயும் பூட்டிருக்கு. இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த கதவும் பூட்டிருக்கு அந்த கதவும் பூட்டிருக்கு, எப்படி ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல கரண்ட் பாத்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுதுங்க திடீர்னு. என்னடா இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி புதிரா இருக்கு, புரியாம கன்ஃபியூஷனாவும் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அதே சமயம் பார்த்து மேல ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு ஷைனி போய் பாக்குறா. அங்க ஒரு சின்ன டோர் இருக்கு, அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தவ திடீர்னு அந்த டோர் அவளோட தலையிலேயே விழுந்து அவளுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு கீழே விழுவுறா, சரிஞ்சு விழுவுறா. ஷைனி சரிஞ்சு விழ அவளை பார்த்து என்னாச்சு ஷைனின்னு சொல்லிட்டு ஹீரோ கிரண் அவளை நோக்கி ஓட முயல, கீழே ஏதோ ஆயில் கொட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல நம்ம ஹீரோ கிரண் வந்து வழுக்கி
விழுந்து அவர் காலில் வந்து பயங்கரமா அடிபட்டுடுதுங்க. ஹீரோ ஷைனிக்கும் அடிபட்டுடுச்சு, ஹீரோவுக்கும் அடிபட்டுடுச்சு. இப்போ ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கப்போ இங்க ஏதோ சம்திங் நடக்குது, யாரோ ஒருத்தவங்க இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்மள லாக் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது யாரா இருக்கும் யோசிக்கிற நேரத்திலேயே நம்ம ஜெயிலர் தாத்தா மாதிரி கையில ஒரு கணேஷ் பிடியை வச்சு சுத்திக்கிட்டு நம்ம குட்டச்சன் என்ட்ரி ஆகுறாருங்க. ஸ்லோ மோஷன் ஷாட்ல வேற யாரும் கிடையாதுங்க, அவர் தாங்க நம்ம ஷைனியோட மாமனார் குட்டச்சன். இவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் தெரிய வர ரெண்டு பேருமே பதறி போறாங்க. அங்க கட் பண்ணி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. அதாவது பிளாஷ்பேக் மோட்னு வச்சுங்களேன். கிரணும் ஷைனியும் அவங்களோட மாமியார் கழுத்தை நெரிக்கும் போது அவங்களுக்கு உயிர் போகும் சமயத்துல நம்ம குட்டச்சன் திடீர்னு ஏதோ மனைவிக்கு ஏதோ ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுந்து மனைவியை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டு மாமியாரை கொண்டுட்டு அந்த ரூமை விட்டு எட்ட போயிருப்பாங்க. என்னோட மனைவி ரூமுக்குள்ள வந்து மனைவி மூச்சு பீச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து தொட்டு பார்த்ததுல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவருக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு தெரியாதுங்க, இன்னொரு கண்ணு நல்லாவே தெரியும். நோட்டீஸ் பண்றாரு தன்னோட ஒய்ஃபோட கழுத்துல வந்துட்டு ஏதோ ஒரு துணி ஷால் சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யாரோ வந்து இவ்வளவு கொலை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம குட்டச்சன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம ஷைனி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஷைனியோட ரூமுக்கு போய் கதவை தட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு நம்மளோட குட்டச்சன். அது நல்லா ஃபுல் இருட்டாச்சு இல்லைங்களா, என்னதான் காது கேட்காது சத்தமா பேசினாலும் லைட்டா ஒரு காது கேக்குதுன்றது நமக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் இருட்டா இருக்கிறதுனால ஒரு சின்ன பின் விழுந்தா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு கும்மி இருட்டுல அவருக்கு எல்லாமே தெளிவா கேக்குது. அவர் பெட்ரூம் கிட்ட போயிட்டு கதவை தட்டலான்னு முயற்சி பண்றப்போ உள்ள ஷைனியும் கிரணும் பேசிட்டு இருக்கிறது இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஷைனி வேற ஏதோ ஒரு ஆம்பளை கூட அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம குட்டச்சன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. என் பொண்டாட்டியும் கொன்னுட்டியடி பாவின்னு நினைச்சு நம்ம தாத்தா குட்டச்சன் இந்தியன் 2ல வர்ற கமல் சார் மாதிரி தாத்தா வராரு அப்படின்ற அளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நான் காமெடிக்காக சொல்லிங்க, இந்த வயசுலயும் அவர் தன்னோட பொண்டாட்டி மேலையும் குடும்பத்து மேலையும் வச்சிருக்கிற அந்த அன்பு அவரை அவ்வளவு கோவத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகுதுன்னு தான் சொல்லலாம். இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறது தப்பே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதுக்காக தான் சொன்னேன் தாத்தா வராருன்னு சொல்லிட்டு. ஷாலக்கானும் நம்ம ஷைனியும் கிரணும் மாமியாரோட ரூமுக்கு செக் பண்ணி போறத நோட்டீஸ் பண்ண நம்ம குட்டச்சன் ஷைனியோட பெட்ரூமுக்கு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு காண்டம் கிடக்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நம்ம பையபுள்ள ஏதோ பலான விஷயத்த பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறா, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை எடுத்து அவரோட பையனுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில உடனே வா, ஒரு முக்கியமான விஷயம், அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவரோட ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிறாரு. அவர் ஏற்கனவே இவங்க ஷைனியும் கிரணும் அங்க ரூமுக்கு போறப்போ அவர் ஏற்கனவே படுத்திருந்தார் இல்லையா, அந்த ஷாட் இந்த ஷாட் கூட கனெக்ட் பண்றாரு நம்ம டைரக்டர். நம்ம ரெண்டு பேரை தவிர இங்க வேற யாரும் கிடையாது. அதிகபட்சம் நம்மள லாக் பண்ணி இருக்கிறது இந்த குட்டச்சனா மட்டும் தான் இருக்கணும். குட்டச்சனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. இதை இப்படியே விட்டுட்டா நாளைக்கு நானும் நிம்மதியா இருக்க முடியாது, நீ நிம்மதியா இருக்க முடியாது. அதனால ஒரு கொலையை பண்ணிட்டோம், அதுக்கு பரிகாரமா இன்னொரு கொலையை பண்ணாதான் தப்பிக்க முடியும். குட்டச்சனையும் கொன்னாதான் நம்மளால நல்லா வாழ முடியும்னு சொல்லிட்டு ஷைனி நம்ம ஹீரோ கிரண்ட்ட உசுப்பேத்தி விட, கிரண் வந்துட்டு ஷைனியை பார்த்து கேட்கறான், மாமியாரும் செத்துட்டாங்க மாமனாரும் செத்துட்டாங்கன்னா அப்போ உன் மேல தான் டவுட் அதிகமா வரும், நீ இதுல இருந்து எப்படி தப்பிப்ப அப்படின்னு கேட்டா, பொண்டாட்டி செத்த சோகத்துல தாத்தா உசுரை விட்டுட்டாரு நான் சொல்லி சமாளிச்சுப்பேன் அப்படின்னு கிரணை பார்த்து ஷைனி சொல்றாங்க. என்னமா பிளான் பண்றா பாத்தீங்களா. இந்த வில்லி கேரக்டர்ஸ் எல்லாமே இதுக்குன்னு தனியா ஆள் இருப்பாங்க போல. நம்மளோட தமிழ் சீரியல்ல பாப்போம் இல்லையா, மாமியாருக்கும் மாமனாருக்கும் சண்டை, அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை, இதுல உடையிறது யாரு மண்டன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இந்த படத்துல. ஓகே, நம்ம கதைக்குள்ள வரலாம். பொண்டாட்டி செத்த சோகத்துல புருஷனும் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன்னு தன்னோட பிளானை வந்துட்டு கிரண் ஷைனி சொல்ல, அந்த சமயம் பார்த்து கதவுக்கு வெளிப்பக்கமா நின்று நம்ம குட்டச்சன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதையும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. அடி பாவி, மாமியாரை போட்டு தள்ளுறதுக்காக அதாவது கொலை பண்றதுக்காக கையில குத்துவில கூட நிக்கிற நம்ம குடும்ப குத்துவிளக்கு ஷைனி. நம்ம ஷைனி கையில குத்துவிளக்கோட நிக்கிற அதே சமயத்துல அவளோட கையில பிடிச்சிருந்த விளக்கு திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆகி எரிய ஆரம்பிக்குது. அதுல அவளோட கையிலயும் நிறைய தீக்காயம் பட்டு கையும் வெந்து போகுதுங்க. அப்ப அந்த ஃபயர் ஷாட்லயே ஜூம் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறாங்க. தன்னோட மனைவியை அக்கறையா பாத்துக்கிறதுக்காக, அதாவது ஒரு அந்த சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணிருப்பாரு. தன்னோட ரூமுக்கு வந்துட்டு அவங்க சுவிட்ச் அழுத்தினாங்கன்னா இவருக்கு ஒரு வைப்ரேஷன் ஒரு சவுண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு அங்க ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வெளில ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு இந்த சுவிட்சை அழுத்தி நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேல இருந்து அவ்வளவு அக்கறையில இவருக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரானிக்கல் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பண்ணிருப்பாரு. இவங்க ஷைனியும் கிரணும் அவங்களை கொலை பண்றப்போ அந்த தாய் கிழவி எப்படியோ அந்த சுவிட்சை தட்டி விட்டுடுச்சு. நம்ம ஏற்கனவே டெலிபதி மூலியமா தான் மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அவர் ஏந்திரிச்சிடான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தாய் கிழவி அந்த சுவிட்சை தட்டினதால தான் ஏந்திருக்கிறாருன்னு அந்த ட்விஸ்டையும் இங்க ஓபன் பண்ணி விடுறாரு டைரக்டர். சூப்பர்ல, நல்ல ஒரு ட்விஸ்டுங்க. எழுந்த குட்டச்சன் தன் பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அவர் அந்த ரூமுக்கு வராரு. ஆனா அதுக்குள்ள இவங்க தாய் கழிவோட சோழியை முடிச்சிட்டு ரெண்டு பேருமே அந்த ரூமை விட்டு எட்ட போயிட்டாங்க. அப்பதான் தாய் கழிவு வந்து இறந்து கிடக்கிறத பார்த்த குட்டச்சன் அவங்க கழுத்துல ஷால் முறுக்கி இருக்கிறத பார்த்து ரொம்பவே பிரஷர் ஆகி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னு நம்ம படம் பார்க்குற நமக்கு தெளிவா தெரியுது.
தாத்தா சாதாரண ஆள் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே புரிய வருது. இந்த பக்கம் பார்த்தா தாத்தா வச்ச ஒவ்வொரு டிராப்லையும் பொண்டாட்டியை கொண்டவனா நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே யாரா இருந்தாலுமே ரிவெஞ்ச் எடுப்பாங்க. அதுலயும் நம்ம தாத்தா வந்துட்டு உடம்புக்கு முடியாத ஒய்ஃபை அவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிட்டாரு இல்லையா, அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிட்டாரு. அவர் சும்மா விட்டுருவாரா? ஒரு பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டிராப்ஸ் செட் பண்ணி வைக்கிறாருங்க. அபூர்வ சகோதரர்ல வர்ற மாதிரி நம்ம குட்டி அப்பு கமல் இருப்பார்ல, அவரு செட் பண்ணி வைக்கிற டிராப் மாதிரி இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏகப்பட்ட டிராப்ஸ் செட் பண்ணி வைக்கிறாரு. இந்த டிராப் எல்லாத்துலயும் கிரணும் ஷைனியும் மாட்டி மாட்டி அங்க இங்க அடிப்பட்டு நொந்து போறாங்க. ஏகப்பட்ட ரத்த காயம். நம்மால ஷைனி யாரு? ஐடியா கொடுக்கறதுல கிங் ஆச்சு. ஐடியா கொடுக்கறதுல பொம்பளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்ற மாதிரி கிரணை தனியா போக சொல்லிட்டு கிரணை கொல்ல வர தாத்தா மண்டையில ஒரே அடி அடிச்சு மயக்கம் போட வச்சிடறா நம்ம ஷைனி. ஷைனிய பார்த்து கிரணே ஷாக் ஆகி நிக்கிறான். அடி பாவி, அவரே டிராப் வச்சுட்டாரு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்தா நீ என்ன டிராப்பா செட் பண்ணி அவர் அடிச்சு காலி பண்ணிட்டேன்னு கிரண் ஷாக் ஆகி நிக்க, நம்ம கதாநாயகி ஷைனி தாத்தாவை பிடிச்சி தரதரன்னு கிச்சனுக்குள்ள இழுத்துட்டு போய் இங்கேயே மண்ணெண்ணியை ஊத்தி உன்னை எரிச்சிடலாம், எரிச்சு கொன்னுட்டா நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போக, அந்த நேரத்துல மயக்கம் தெரிஞ்சு நம்ம தாத்தா ஷைனியை எட்டி உதச்சி அவகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாப்ல. எஸ்கேப் ஆகி எட்ட போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்போ கோபமான நம்ம கதாநாயகி ஷைனி தாத்தாவை பார்த்து, அதாவது குட்டச்சனை பார்த்து, நீயா வந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல, உன்னை மட்டும் தான் கொல்லுவேன், இல்லனா ஏற்கனவே செத்து போனவன் பொண்டாட்டி எரிச்சு உனக்கு ஒரு புடி சாம்பல் கூட கிடைக்காம பண்ணிடுன்னு ஆத்திரத்துல கத்த, நம்ம தாத்தாவுக்கு குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையும் தான் பொண்டாட்டி மேல வச்சிருக்க லவ்வும் சும்மா விடுமா? நீ கொல்றதா இருந்தாலும் சரி, என்ன செய்யறதா இருந்தாலும் சரி, என் மேல காட்டுவோம் கோபத்தை, என் பொண்டாட்டியை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி வந்து குட்டச்சன் ஆஜராகிறாருங்க. பாத்துக்குங்க, நம்ம தாத்தாவோட பாசத்துக்கு எதுவுமே ஈடு இல்ல. நான் உசுருக்கு மேல ஒரு விஷயத்தை நினைச்ச பொண்டாட்டியா போயிட்டா இதுக்கு மேல என் உசுறு என்னடான்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நிக்கிறாருன்னு நம்மளால கன்வே பண்ணிக்க முடியுது. ரெண்டு பேருமே தாத்தாவை போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. வலி தாங்க முடியாம மறுபடியும் ரிவெஞ்ச் எடுத்து நம்ம தாத்தா கிரணோட காலில் ஏற்கனவே கீழே விழுந்ததுல காலில் ஒரு காயம் இருந்திருக்கும், அந்த காயத்தை பிடிச்சி பயங்கரமா அழுத்த வலி தாங்க முடியாம கிரணும் கத்துறான். கிரண் கீழே விழுறத பார்த்த ஷைனி தாத்தாவை அடிக்க வர அவளோட ரெண்டு கண்ணுலையும் கையை வச்சு குத்தி பயங்கரமா காயப்படுத்தி விடுறாப்ல. வலி தாங்க முடியாம ரெண்டு பேருமே சரிஞ்சு கீழே வர, கீழே விழ கொலவெறியில ரெண்டு பேருமே அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தன்னோட ரூமுக்கு போய் போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்றாப்ல. போலீஸ் ஒரு வழியா போன் எடுக்கலீங்க. அதே சமயத்துல நம்ம தாத்தாவை தேடி ஷைனியும் கிரணும் எப்படியோ இந்த ரூமு கிட்ட வந்துறாங்க. அதுல ஷைனி வந்து தாத்தாவோட பெட்ரூம் கிட்ட வர, இவ வர்றது சத்தத்தை கேட்டு இவ வர்றதை பார்த்து தாத்தா மறுபடியும் போய் ஒழிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த ரூமுக்கு உள்ள வந்த ஷைனி தாத்தா போலீஸுக்கு போன் போட்டாரு. அப்போ போலீஸ் வர போறாங்க. போலீஸ் வர்றதுக்குள்ள இந்த கிழவனோட சோழியை நம்ம முடிச்சே ஆகணும், அப்பதான் நம்ம இங்க இருந்து வெளியில தப்பிச்சு போக முடியும், இவனை விட்டுட்டு போனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெறி கொண்டு தாத்தாவை தேடி அடிக்கிறதுக்கு அலையறாப்ல. அதாவது மருமக வந்து மாமனாரை தேடுறா கொலை பண்றதுக்கு. அந்த சமயத்துல அவன் பக்கத்துல இருக்கிற கிரண் கிட்ட இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது, நமக்கு டைமும் இல்ல, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை உள்ள வர சொல்லு, அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல, கிரணும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண, ஃப்ரெண்டு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வர, எல்லா கதவுமே பூட்டி இருக்கு. பூட்டி இருக்குடா மச்சான் அப்படின்னு சொல்ல, அது அந்த சமயம் பார்த்து நம்ம ஷைனி சொல்றா கிரண்ட்ட, கவினை வந்துட்டு அங்க வெளியில இருக்கிற மரத்து மேல ஏறி விண்டோ வழியா பார்த்தா இங்க இருக்கிற வெண்டிலேட்டர்ல ஒரு கேப் இருக்கும், அது வழியா பூந்து உள்ள வர சொல்லுன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு கிரணுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏன் ஷாக் ஆகுதுன்னா, ஏற்கனவே இவ கார் ஓட்டிட்டு போறப்போ அந்த வேலை ஃப்ரெண்டு சொல்லிருப்பாங்க, ஏற்கனவே மார்டின்ற ஒருத்தவங்க கூட காம்பவுண்ட் வால் எகிரி குதிச்சு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அத இந்த சீன் கூட கனெக்ட் பண்ணி ஹீரோ வந்து கடுப்பாகிறான். ஆண்டி அடியே படுப்பாதீங்க, நம்ம ஹீரோயின் குடும்ப குத்து வளப்பா இருப்பான்னு பார்த்தா குத்துற வழக்கா இருப்பா போல, வர்றவன் போறவங்களாம் வந்து பாத்துட்டு போயிட்டு இருப்பான் போல இருக்கு. அப்போ கடுப்பான ஹீரோ, உனக்கு எவ்வளவு உண்மையா இருந்தா உன்னை எவ்வளவு லவ் பண்ண, எனக்கு எப்படி துரோகம் பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்க, என் கேரக்டரை நீ அனலைஸ் பண்றதுக்கான நேரம் இது கிடையாதுடா, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை டைவர்ட் பண்ணி விடுற. நம்ம ஹீரோ கிரணும் சரி இந்த விஷயம் முடியட்டும், அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, அந்த சமயம் பார்த்து ஃப்ரெண்டு கவினும் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோட லவ்வரு அதாங்க நம்ம ஹீரோயின் ஷைனி ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்து கடுப்பாக்கி போறான், கோவப்படுறான். அந்த சமயம் பார்த்து மறுபடியும் நம்ம ஜெயிலர் தாத்தாவோட பிஜிஎம்ல வர்ற மாதிரி கையில பீடியோட வச்சுக்கிட்டு நம்ம இந்திரன் தாத்தா வந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு. அவரை பார்த்தோன்னு வெறி கொண்ட வேங்கையா, இல்ல என் ஃப்ரெண்டையும் என் ஃப்ரெண்டோட லவ்வரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீ தாண்டா தாய் கிழவா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அங்கிருந்து வேகமா ஓடி போய் அவரை கொல்றதுக்கு போறாங்க. போற சமயத்துல ரொம்பவே கூலா ஏற்கனவே ஊத்தி வச்சிருந்த எண்ணெயில வழுக்கி கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டு போகுது. அடிபட்டு கீழே கிடக்கிறவன பயங்கரமான கொலை வெறியில ஒரு தாக்குதலை போட்டு அதே ஸ்பாட் அவுட் பண்றாப்ல, ஹெட் ஷாட் கொடுத்து அவனை கொலை பண்ணி கொடூரமா கொலை பண்றாரு. இதை பார்த்து ரெண்டு பேருமே அலறி அடிச்சு பயந்து மிரண்டு போடுறாங்க. இல்ல இந்த கிழமை சாதாரண ஆளு கிடையாது, பயங்கரமான கொலைகாரனா இருப்பான்னு சொல்லி பயந்து போற நேரத்துல நம்ம ஷைனி உடனே அங்கிருந்து பதட்டத்தோட வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டு போன் எடுத்து தன்னோட வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி, யாரோ அன்னோன் பர்சன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னோட அம்மாவை கொன்னுட்டாங்க, தடுக்க போன என்னையும் அவங்க ரொம்பவே அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உடனே இந்த விஷயத்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே கிளம்பி வா, அப்பதான் என்ன உசுரோட காப்பாற்ற முடியும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஷைனி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்த கிரண் கேட்டுட்டு, இந்த பிரச்சனையில
என்ன மாட்டி விட்டுட்டு அவ தப்பிக்க பாக்குற அப்படின்ற ஒரு விஷயத்த கிரண் தெளிவா புரிஞ்சுக்கிறான். ஏன்டி இப்படி பண்ற, ஒன்னு போயிட்டு உண்மையா லவ் பண்ணடி, நீ எனக்கு கொடுக்குற தண்டனை இதுதானா, கொலகார பாதகி நீ கொலை பண்றதுக்கு உன் கூட நின்னடி, நீ என்னையே மாட்டி விட்டுட்டு நீ தப்பிக்கணும்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஷைனிக்கும் கிரணுக்கும் அதே இடத்துல சண்டை வருது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே கட்டி பிடிச்சு விடுறது ஜல்சாவுக்கு, இப்ப கட்டி பிடிச்சு விடுறது நீ உசுரோட இருக்கணும் இல்ல நான் உசுரோட இருக்கணும், கொலவெறியில ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திரும்பவும் நம்ம தாத்தா செட் பண்ணி வச்சிருந்த டிராப்ல கிரண் மாட்டிக்கிறான். மாட்டிக்கின நம்ம கிரண்ணோட தலையில சிலிண்டர் விழுந்து அதே இடத்துல தலை நசுங்கி ரொம்பவே கொடூரமா செத்து போறான். இத பார்த்து கிரணையும் கொண்டுட்டான் இந்த தாத்தா. இவனை சும்மாவே விடக்கூடாது, இன்னும் வெறி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட தாத்தாவை கொல்றதுக்காக ஷைனி வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. அவளை எப்படியோ அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து நம்ம தாத்தா வந்துட்டு கதவு கிட்ட போயிடுறாருங்க. கதவு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கதவோட சாவியை நம்ம பயப்புள்ள இவ்வளவு நேரம் வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. வாய்க்குள்ள வச்சிருந்த சாவி எடுத்து நம்ம தாத்தா கதவை திறந்து வெளில ஓபன் பண்ணா இந்த கூத்து நடந்ததுல ஒரு பொழுதே விடிஞ்சிடுச்சு அப்படின்றது தெரிய வருது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, வழக்கம் போல நம்ம போலீஸ் வந்துட்டு ஒரு கதவு திறக்க போலீஸ் வரவும் கரெக்டா இருக்குது. போலீஸ் வராங்க, நம்ம குட்டச்சனை வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஏத்திட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து அவரோட பையன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்பாவை பார்த்து என் பையன் ஷாக் ஆகி போறான். அவன் கையை பிடிச்சி அப்பா வந்துட்டு உன் அம்மா இறந்துட்டாங்கப்பா, உங்களை அடக்கம் பண்ற வேலையை பாரு, மத்தது எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன், மத்தது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல பையன் அங்கிருந்து நேரா அம்மாவோட ரூமுக்கு போறான். அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப டாப் ஆங்கிள் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இப்போ டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, வசதிக்காகவும் அசதிக்காகவும் தப்பு பண்ணா பரவாயில்ல, வயசானவங்க தான் வீட்டுல இருக்காங்க, அவங்களால என்ன பண்ண முடியும்னு அட்வான்டேஜ் எடுத்து தப்பு பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த படம் ஒரு பாடமா இருக்கும் டைரக்டர் முடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர் அப்படின்னு 100% சொல்றது இந்த படத்துக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இவ்வளவு நேரமா உங்களோட பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்க்க நீங்க செலவிட்டதால உங்ககிட்ட உரிமையா கேட்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கும் கதைகளையும் கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களோட பேரை டேக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட உள்ளூர் டு உலக சினிமாவில். நன்றி.